இந்தியால இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சொத்தா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தங்கம். ஒரு வீட்டுல ஒரு கல்யாண செலவுல இருந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா இந்திய மக்களுக்கு தங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு சொத்து மாதிரி. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவசரத்துக்கு போய் தங்கத்தை அடகு வைப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு தங்கம் போடல அப்படின்னா சுத்தி உள்ள சொந்தக்காரங்க யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சொசைட்டில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தங்கம் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஆனா நம்ம அந்த காலத்துல கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம பாட்டி தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முக்கியமா நம்ம வீட்டுல உள்ள பாட்டிகள்லாம் அந்த காலத்துல இது அரிசி கோதுமை இந்த மாதிரிலாம் ரோட்ல வந்து காய வச்சுக்கிட்டு இருக்கும் போது காக்கா வந்து அந்த தானியங்களை வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா காதுல கிடக்கிற தண்டட்டி, அதாவது தங்கத்துல உள்ள தண்டட்டியை கலட்டி காக்காவை எறிவாங்களாம். அந்த அளவுக்கு தங்கம் வந்து ரொம்ப மலிவா ரொம்ப சீப்பா கிடைச்சிச்சான். ஆனா இப்ப அந்த தங்கம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அரிதா இருக்கு. ஏன்னா நம்மளோட பூமியில அந்த அளவுக்கு தங்கம் வந்து கிடைக்கல. பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய தங்கத்தையும் இன்னும் மைன்ஸ் போட்டு தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் போதுமான தங்கம் வந்து கிடைக்கல. ஆனா நம்மளோட செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் நடுவுல மிக பெரிய அளவுல ஒரு பாறை வந்து பறந்துகிட்டு இருக்கு. அந்த பாறையோட பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கி 16. விண்வெளி பாறை முழுக்க முழுக்க எதனால ஆனது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தங்கம், பிளாட்டினம் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களால ஆனது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க.